நெக்ஸ்ட் டுடே கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். இப்போ ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டிகல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு, லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த டேர்முக்கான கன்சர்வேஷன் தியரம்ஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். இந்த ஒரே ஒரு பார்ட்டிகல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய கன்சர்வேஷன் தியரம், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், ஸோ இந்த டேர்ம் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எடுக்கக்கூடிய பார்ட்டிகல் எப்படி இருக்குது அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அப்படிங்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஆர் மோர் பார்ட்டிகல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்டிக்கல்குள்ளே நான் எடுத்துக்கூடிய இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு மியூச்சுவலி இன்ட்ராக்ஷன் வந்து இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்ஸ் எஃப்ஐ. ஸோ இந்த ஐத்து பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் எஃப்ஐ. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஐஇ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஐ எஃப்ஐ ஜேக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஐயோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து எடுத்துக்கூடியது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐயோட வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டேர்மில் பார்த்துட்டிங்கன்னா எஃப்ஐஇ அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஐத்து பார்ட்டிகல். ஸோ ஐத்து பார்ட்டிகல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஐஇ அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூ டு த சோர்ஸ் அவுட் சைட் த சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஐஜே. அதாவது எஃப்ஐஜே அப்படிங்கிற போது இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன், அதாவது நான் எடுத்துக்கூடிய ஐத்து பார்ட்டிகளுக்கும் ஜேத்து பார்ட்டிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஐஜே அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போது எனக்கான டோட்டல் இன்டர்னல் ஃபோர்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூ டு ஆல் அதர் பார்ட்டிக்கல், அதாவது நான் எடுத்துக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா I2, அதாவது 1லேருந்து இது வரைக்கும் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஐயோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து n வரைக்கும் எடுத்துக்கிறேன், நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கலுக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஐத்து பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இன்டர்னல் ஃபோர்ஸ், ஸோ இந்த ரெண்டோட சம் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் எஃப்ஐ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் என், அதாவது கேபிட்டல் என் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் த பார்ட்டிக்கல் இந்த சிஸ்டம், அண்டு எஃப்ஐஜே அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐத்து பார்ட்டிக்கல். ஓகேங்களா? ஸோ ஐத்து பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஐஜே. ஸோ இந்த டேர்ம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா நேச்சுரலி 0 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுவோம் இந்த டேர்ம் வந்து 0 அப்படிங்கிறத. ஸோ இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, ஸோ எஃப்ஐ ஈக்குவல் டு நமக்கு தெரியும் பிஐ. ஸோ இந்த பி அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஓகேவா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ இந்த ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம்னா நான் எடுத்துக்கூடியது ஐத்து பார்ட்டிக்கல். ஸோ அப்போ மாஸ் இன் ஐத்து பார்ட்டிக்கல், இந்த ஆக்சலரேஷனை வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு யார் கிடைப்பாங்கன்னா ஆக்சலரேஷன் கிடைப்பாங்க. ஸோ அதனால் டிவிஐ டிவைடட் பை டிடி. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எம்ஐ, ஐத்து பார்ட்டிகளுடைய மாசு. இந்த வெலாசிட்டி டேர்மை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு யார் கிடைப்பாங்கன்னா ஸோ இந்த வெலாசிட்டி கிடைப்பாங்க. ஸோ அப்போது எஃப் அப்படிங்கிறது எப்படி எழுதலான்னா மாஸ் ஆக்டிங் ஆன் ஐத்து பார்ட்டிக்கல் இன்ட்டு பொசிஷன். ஸோ இந்த டேர்மை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப வெலாசிட்டி, செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஆக்சலரேஷன். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து. ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா when the sum is taken over all the
பார்ட்டிக்கல். ஸோ எல்லா பார்ட்டிக்கலுக்கான சம் எடுக்கிறோம். ஸோ அப்போது அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிக்கலும் சம் எடுக்கிறப்போ ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் எனக்கு எப்படி கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் சமேஷன் ஐ. ஸோ ஐத்து பார்ட்டிக்கல். ஸோ எம்ஐ ஆர்ஐ. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரெண்டோட சம்மு தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு சம் ரெப்ரசன்ட். ஸோ இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதாவது எஃப்இ. ஸோ இந்த டேர்மை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஐத்து பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்இ. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேவா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறப்போ எனி டூ பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதோட ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த டேர்மை வந்து எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஐஜே. ஸோ இந்த டேர்ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ் ஆஃப் எஃப் ஜேஐக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஓகேவா அந்த சிஸ்டமில் ஆக்ட் ஆகக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு எதை ஒபே பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூட்டனுடைய தேர்டு லாவை ஒபே பண்ணுது. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் டேர்ம். ஸோ இந்த செகண்ட் டேர்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சம் இந்த equation represent the internal force pairs and for each pair the resultant force வந்து எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஜீரோவாக கிடைக்குது. ஸோ இந்த டேர்மில் பார்த்திங்கன்னா இதை எப்படி எழுதலாம்னா எஃப்ஐஜே ப்ளஸ் எஃப்ஜேஐ. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஜீரோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சமேஷன் ஆஃப் ஐ எஃப்ஐ எக்ஸ்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் சமேஷன் ஆஃப் ஐ எம்ஐ ஆர்ஐ. ஸோ இந்த டேர்முக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இந்த டேர்ம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஜீரோ ஆயிடுது. ஸோ அதனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் மட்டும் வரும். நெக்ஸ்ட் டாபிக் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறப்போ நான் எடுத்துக்கக்கூடிய பார்ட்டிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல அந்த பார்ட்டிகல்ஸோடைய டோட்டல் மாஸ் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து XYZ. ஸோ இந்த ஸ்பேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 பார்ட்டிகல்ஸில் உடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ M1 அப்படிங்கிற பார்ட்டிக்கல் வந்து ஆரிஜின்லேருந்து R1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி M2 அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஆரிஜின்லேருந்து R2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த 2 பார்ட்டிக்கலோடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா M1 R1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மாஸுடைய டிஸ்டன்ஸு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மாஸ் இந்த டேர்ம் ப்ளஸ் செகண்ட் மாஸ் ப்ளஸ் அதோடைய ஒரு டிஸ்டன்ஸு. அப்போ M1 R1 ப்ளஸ் M2 R2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. ஸோ இந்த 2 மாஸுடைய சம்முக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ எது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த டேர்ம் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் டேர்ம் அதாவது R is equal to M1 R1 plus M2 R2 divided by M1 plus M2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 2 பார்ட்டிகல் சிஸ்டம். அதாவது 2 மாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிஸ்க்ரீட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அதுக்கான சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா R is equal to summation of MI RI divided by summation of MI. ஓகேவா? இந்த summation of MI எப்படி எழுதலாம்னா கேபிட்டல் M அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ R is equal to எப்படி கிடைக்கும்னா summation of ஸோ I is equal to number of particle. ஸோ இந்த ஐயோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து N வரைக்கும் இருக்கும்.
இன்ட்டு எம்ஐ ஆர்ஐ டிவைடட் பை கேபிட்டல் எம். ஸோ ஓகேவா. ஸோ இதில் கேபிட்டல் எம் அதாவது சமேஷன் ஆஃப் எம்ஐ. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கேபிட்டல் எம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் மாஸ். ஸோ எல்லா பார்ட்டிகளோட மாஸ்ன்னு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் எம்ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேர்மை சமேஷன் ஆஃப் எம்ஐ ஆர்ஐ அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி எழுதுறோன்னா கேபிட்டல் எம் ஆர் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ith பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், டி ஸ்கொயர் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் சமேஷன் ஆஃப் எம்ஐ ஆர்ஐ. ஸோ இந்த டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் இந்த சமேஷன் ஆஃப் எம்ஐ ஆர்ஐக்கு பதிலாக ஸோ இப்போ கண்டுபிடிச்ச கேபிட்டல் எம் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப் எக்ஸ்டர்னல். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸோ மாஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் வெளியே எடுத்துக்கிறோம். டி ஸ்கொயர் ஆர் டிவைடட் பை டி டி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மாஸ் இன்ட்டு ஸோ இந்த டேர்ம் அதாவது பொசிஷனை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் நமக்கு யார் கிடைக்குவாங்கன்னா ஆக்சலரேஷன் கிடைப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இந்த டேர்முக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா த ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் is due to only external force and ஸோ இதை வந்து எதை கொடுக்குதுன்னு பார்த்துக்கிட்டா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா. thus the center of mass of the system of particle moves if it were the particle of mass. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் மாஸ் ஆஃப் சிஸ்டம் subjected to the external force applied on the system. ஸோ அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம். ஸோ லீனியர் மூமெண்டம் ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது ஆர்எஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எம்ஐஆர்ஐ டிவைடட் பை சமேஷன் ஆஃப் ஐ எம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம் ஆர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஆர் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ எனக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் எம் டிஆர் டிவைடட் பை டிடி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் எம் அப்படிங்கிறது டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எடுத்துக்கூடியது வந்து 1லேருந்து ஸோ அந்த ஐயோட வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் இருக்கும். ஸோ அதனாட்டிக்கு நான் வந்து m1 dr1 divided by dt plus m2 dr2 divided by dt up to எது வரைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா mn drn divided by dt வரைக்கும். ஓகேவா. இப்போ பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு யார் கிடைப்பாங்கன்னா வெலாசிட்டி கிடைப்பாங்க. ஸோ அப்போ எம் ஸோ இந்த டேர்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெலாசிட்டி டேர்ம். ஸோ m இன்ட்டு v எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா m1 v1 ப்ளஸ் m2 v2 அப் டு என்ன mn vn. ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சமேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு இது வரைக்கும் 1லேருந்து n வரைக்கும். ஸோ இந்த டேர்மை எப்படி எழுதுகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஐ விஐ அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த ஐயோட வேல்யூக்கு பதிலாக 1 போட்டோன்னா ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் கிடைக்கும். ஐயோட வேல்யூக்கு பதிலாக 2 போட்டோன்னா செகண்ட் டேர்ம் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போது பொசிஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எனக்கு யார் கிடைக்கிறாங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த டேர்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறோம். த சம் ஆஃப் த சமேஷன் ஆஃப் எம்ஐ விஐ. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பி அதாவது லீனியர் மூமெண்டத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அதாவது டோட்டல் லீனியர் மூமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்குது.
ஸோ பார்ட்டிக்கல் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அப்போ எடுத்துக்கிறப்போ P is equal to mv. ஸோ அதாவது நான் எடுத்துக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். ஸோ அதோடைய மொமெண்டம், டோட்டல் லீனியர் மொமெண்டம் எப்படி இருக்குன்னா கேபிட்டல் M இன்ட்டு வியாக இருக்கும். ஸோ இந்த டேர்மில் பார்த்தோம்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம், அதாவது P அப்படிங்கிறது டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்துட்டோம்னா ப்ராடக்ட் ஆஃப் த டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் அப்படிங்கிறப்ப கேபிட்டல் M. ஸோ அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய டோட்டல் மாஸு. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இந்த ரெண்டோட ப்ராடக்டாக இருக்கும். ஸோ எந்த டேர்ம் பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த டேர்மை வந்து என்ன பண்ணுறோன்னா, அதாவது இந்த P அப்படிங்கிற இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ எனக்கு எப்படி கிடைக்குன்னா dP டிவைடட் பை dt. ஸோ இதில் பார்த்திங்கன்னா d டிவைடட் பை dt இன்ட்டு mv. மாஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் அதை வெளியே எடுத்துக்கிறோம். அப்போது dV டிவைடட் பை dt. ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலான்னா, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து பொசிஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு யார் கிடைப்பாங்கன்னா இந்த வெலாசிட்டி டேர்ம் கிடைப்பாங்க. இப்போ dr டிவைடட் பை dt அப்படிங்கிறப்போ வெலாசிட்டி கிடைப்பாங்க. அகெயின் வந்து ஸோ இந்த பொசிஷனை வந்து அகெயின் வந்து 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு யார் கிடைப்பாங்கன்னா ஆக்சலரேஷன் கிடைப்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 7 வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது ஸோ இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா dP டிவைடட் பை dt ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த டேர்மில் இந்த P அப்படிங்கிறத மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் டேர்ம் வந்து 0. ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னா P is equal to mv. அப்போது சமேஷன் ஆஃப் I mi vi எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் ஆர் கன்சர்வ்டு. ஓகேவா? thus if the external force வந்து 0, அதாவது FE அப்படிங்கிறது வந்து ஸோ அந்த சிஸ்டம் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0. ஸோ அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஃபார் என்ன சிஸ்டத்துக்கு. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம். அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எடுத்துக்கக்கூடிய லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து கன்சர்வ்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா C ஃப்ரேம், அனதர் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா L ஃப்ரேம். C ஃப்ரேம் அப்படிங்கிறப்ப இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம். L ஃப்ரேம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா லெபார்டரி ஃப்ரேம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா C ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இமேஜின் the inertial frame is attached. எங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டத்தில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் எடுத்துக்கூடிய அந்த சிஸ்டம், இஃப் த சிஸ்டம் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப தட் இஸ் எ சிஸ்டம் ஃப்ரீ ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் ஆஃப் த ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா சி ஃப்ரேம் ஆஃப் த ரெஃபரன்ஸ். ஸோ இந்த சி ஃப்ரேம் ஆஃப் த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் 0வாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரிமைன்ஸ் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஓகேவா? ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறப்போ எனக்கு வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0வாக இருக்குது. ஸோ வெலாசிட்டி 0 அப்படிங்கிறப்போ ஸோ நமக்கு தெரியும் P is equal to M into V. ஸோ இது எப்படி எழுதலாம்னா சமேஷன் I mi vi அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் வெலாசிட்டி அப்படிங்கிற இந்த டேர்ம் 0 அப்படி இருங்காட்டிக்கு ஸோ இந்த டோட்டல் டேர்ம் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சி ஃப்ரேம் ஆஃப் த ரெஃபரன்ஸில், அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் ஆஃப் த ரெஃபரன்ஸில் வந்து எனக்கு இந்த டேர்ம் என்ன ஆயிடுது அப்படின்னா 0வாக இருக்குது. ஓகேவா? அதாவது டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் இன் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் ஆஃப் த ரெஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சி ஃப்ரேமை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஜீரோ மொமெண்டம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமை வந்து ஜீரோ மொமெண்டம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவரல் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எல் ஃப்ரேம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா கேன் பி சிம்பிளிஃபை அனலைசிங் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் ஆஃப் த ரெஃபரன்ஸ். ஸோ இந்த சி ஃப்ரேம், இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் வந்து எனி ஃபிசிக்கல் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யார் யூஸ் ஆகுறாங்க? இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் ஆகுறாங்க. ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஜீரோ மொமெண்டம் ஃப்ரேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜே அப்படிங்கிறது ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? ஜே இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஆங்குலர் மொமெண்டம் சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்ட்டை வந்து கன்சர்வேட்டிவ், அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எடுத்துக்கூடியது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். ஸோ அதனால் இஃப் J1 J2 J3 ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம். ஸோ நான் எடுத்துக்கக்கூடிய பார்ட்டிகல் வந்து n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேரியஸ் பார்ட்டிகல் இன் எ சிஸ்டம் எபோட் பாயிண்ட் வந்து O. ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து நமக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து நமக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கான ஆங்குலர் மொமெண்டத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி எழுதுவோம்னா J is equal to J1 + J2 up to Jn அப்படின்னு எழுதுவோம். இப்போ J அப்படிங்கிறது R cross P. ஓகேவா? அப்போ J1 அப்படிங்கிறப்போ R1 cross P1 ப்ளஸ் J2 அப்படிங்கிறப்போ R2 cross P2 அப் டு எது வரைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா Rn cross Pn வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா J அப்படிங்கிறது, ஸோ இதை எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேர்மை J is equal to summation I is equal to 1 to n. ஓகேவா? ஸோ அப்போ 1 to n அப்படிங்கிறப்போ Ri cross Pi. ஸோ இப்போ 1 அப்படிங்கிறப்போ, ஸோ இந்த 1 ஐக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த டேர்ம் வரும். 2 அப்படிங்கிறப்போ ஐக்கு பதிலாக 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஸோ இந்த டேர்ம் வரும். ஓகேவா? அப் டு எது வரைக்கும்? n வரைக்கும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் above the equation with respect to time. ஸோ இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்னா dj divided by dt equal to summation of I Ri cross Pi dot அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் அடுத்த டேர்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா summation of I Ri dot cross Pi அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எனக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா summation of I Ri அப்படியே வச்சுட்டு Pi அந்த டேர்மை வந்து என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ Pi டாட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா Pi அப்படியே வச்சுட்டு Ri அப்படிங்கிற இந்த டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப அப்போ Ri டாட் அப்படின்னு கிடைக்கும். அப்போ Ri டாட் கிராஸ் Pi. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த இதுக்கான டேர்ம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா Ri டாட் இருக்குது. ஸோ Ri அதாவது பொசிஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு யார் கிடைப்பாங்கன்னா வெலாசிட்டி கிடைப்பாங்க. இப்போ வெலாசிட்டி கிராஸ் இந்த P அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதலைன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா M V கிராஸ் V, அதாவது வெலாசிட்டியை அகெயின் வெலாசிட்டியோட கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ அப்போ இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஓகேவா? அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் வரும். அதாவது Pi டாட் அப்படிங்கிறப்போ மொமெண்டத்தை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது இந்த டேர்ம், அதாவது dj டிவைடட் பை dt, அதாவது ஆங்குலர் மூமெண்டத்தை வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு யார் கிடைப்பாங்கன்னா எக்ஸ்டர்னல் டார்க். ஓகேங்களா?
அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் த எபோவ் ஈக்குவேஷன் இட் இஸ் கிளியர் தட் டைம் அதாவது ஆங்குலர் மூமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் டார்க்குக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இஃப் த அப்ளைடு எக்ஸ்டர்னல் டார்க் வந்து 0, ஓகேவா? நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் டார்க் வந்து 0 அப்படிங்கிறப்போ எனக்கு டவ் எக்ஸ்டர்னல் டார்க் வந்து எப்படி இருக்குது? 0வாக இருக்குது. அப்போ இந்த டேர்ம் 0 அப்படிங்கிறப்போ dj டிவைடட் பை dt. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த j அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா கன்சர்வ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா the absence of external torque 0 அப்படிங்கிறப்போ the angular momentum of the system of particle எப்படி இருக்குது? கன்சர்வ்டாக இருக்குது. கன்சர்வ்ட் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்சர்வேஷன் தியரம் ஆஃப் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜே அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஜே அப்படிங்கிறத என்ன எடுத்துக்கிட்டோம்னா J1 + J2 அப் டு என்ன Jn வரைக்கும். ஸோ இந்த ஜே அப்படிங்கிற இந்த டேர்ம் அதாவது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் டேர்ம் கன்சர்வ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.